முன்கூட்டியே தீர்மானிக்கக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறதோ அவரால் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் என்று உளவியல் சிந்தனையாளர்கள் சொல்லுகிறார்கள். எப்படி என்றால், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை சிறிதாகவோ அல்லது பெரிதாகவோ அமைத்துக் கொண்டிருக்கிறான் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. அந்த மாற்றத்தை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். அந்த மாற்றம் சரிதானா, சாத்தியம்தானா என்று சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அவன் உருவாக்கி கொண்டு அதை நோக்கி அவன் பயணம் செய்ய வேண்டும். எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு மேம்பாடு அடைய வேண்டும், ஒரு வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் அதை எப்படி சாத்தியப்படுத்துவது என்ற சிக்கலும், இது சாத்தியம்தானா என்று அவர்கள் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலும் இல்லாத காரணத்தினாலேயே தாங்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதே இடத்தில் அவர்கள் பற்றிக் கொள்கிறார்கள் என்று உளவியல் சிந்தனையாளர்கள் சொல்லுகிறார்கள். எனவே நாம் எந்த மாற்றத்தை நோக்கி போக விரும்புகிறோம், எந்த மாற்றத்தில் நாம் இருக்க விரும்புகிறோம் என்று நாம் நினைக்கிற பொழுது அது சரிதானா என்று நாம் முன்கூட்டியே முடிவெடுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குமே என்று சொன்னால், எவையெல்லாம் சாத்தியம், எவையெல்லாம் செய்தால் நாம் அந்த இடத்திற்கு செல்வோம், அந்த வெற்றியை அடைவோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது ஒரு விளையாட்டு போட்டி என்று வைத்துக் கொள்வோம். குறிப்பாக இந்த சதுரங்க விளையாட்டு, செஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த விளையாட்டுகளில் எல்லாம் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் எந்தெந்த அதில் இருக்கக்கூடிய அந்த காயின் சொல்லுவாங்களா, நகர்த்தல்கள் எல்லாம் சரியாக இருந்தால் நாம் வெற்றியடைய முடியும் என்று முன்கூட்டியே சிந்திக்கிற ஆற்றலை உருவாக்கி கொள்வார்கள். அப்படித்தான் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். எனவே வாழ்க்கையிலும் அது போன்ற ஒரு வெற்றியை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே தீர்மானிக்கிற சக்தியை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு நிறைய படிக்க வேண்டும், நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அதையும் அடைய முடியும் என்பதைத்தான் உளவியல் சிந்தனையாளர்கள் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறார்கள்.